உன் வீழ்ச்சிக்காக காத்திருப்போர் முன்னிலையில். இன் ஃப்ரண்ட் ஆஃப் தோஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபால். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நமக்கு பிடிக்காதவர்களும் நம் எதிரிகளும் நம்ம எப்படா விழுவோன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்கன்னு. ஆனால் உண்மை என்னன்னா, எதிரிகளை விட ஜாஸ்தி நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம எப்படா விழுவோன்னு காத்துட்டே இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? நீங்கள் இந்த ஹர்டில் ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ சீ இந்த ஹர்டில் ரேஸ், அது கொஞ்சம் கஷ்டம். இந்த நார்மல் ரேஸில் நேராக ஓடிடலாம். இந்த ஹர்டில் ரேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே குதிச்சு விழணும். அந்த குதிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா பல ரேஸில் விழுந்துனே இருப்பாங்க. அதில் க்ரௌடில் இருக்கிறவன் விழுறானோ இல்லையோன்னு எதிர்பார்க்கறத விட பக்கத்தில் ஓடுறான் பார்த்தியா, அவன் தான் இவன் விழுவானான்னு எதிர்பார்த்துருப்பான். ஏன்னா இவன் ஓட முடியும்ட்டு. ஆனால் அந்த முக்கால்வாசி ஹர்டில் ரேஸில் பார்த்தீங்கன்னா விழுந்தவன் அங்கேயே படுத்துட்டு இருக்க மாட்டான். விழுந்தவன் எந்திரிச்சு ரேஸை முடிப்பான். சில நேரத்தில் ஃபர்ஸ்ட் வருவான், செகண்ட் வருவான், தேர்ட் வருவான். ஆனாலும் விழுந்தவன் அங்கேயே படுத்துட்டு இருப்பான், எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பான். ஐயா, இன்னைக்கு காட் இஸ் டெல்லிங், கர்த்தர் பார்த்து சொல்றாங்க, நீ விழுந்த உடனே எல்லாம் நீ விழுந்ததுக்காக காத்துந்தான். நீ விழுந்த உடனே அவங்க எதிர்பார்த்தது நிறைவேறுதுன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் விழுந்தவர்களுக்கு முன்னாடி, அந்த நீ எல்லாம் முன்னாடி விழுந்தியோ அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை எழும்பி நிற்க வைத்து உன்னை கனம் பண்ணுகிற தேவனாகிறார். In front of all those who are waiting for your fall, the Lord will make sure that this plot will become a platform for His glory.